ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே சொந்தமா இடமோ இல்ல சொந்தமா வீடோ வாங்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சோ இந்த மாதிரி சொந்தமா இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ரூபா செலவு இல்லாம ரூபா புரோக்கர் கொடுக்காம எப்படி அந்த இடத்தோடைய ஓனர் யாரு, உண்மையான உரிமையாளர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் மேப் நம்மளுக்கு எப்படி உதவ போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நிறைய வழியா ஓனரை கண்டுபிடிக்க முடியும். ஆனா கூகுள் மேப் வழியா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதை பத்தி அந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க அந்த இடத்தோட ஓனர் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க இல்ல ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள கரெக்டா போய் நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் மேப்பை ஓபன் பண்ணிக்கிங்க. இப்ப தெரியற இந்த ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஒரு ஐக்கான் தெரியுது பாத்தீங்களா, அதை திரும்ப பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். இதுல நீங்க அந்த சேட்டிலைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க நிக்கக்கூடிய அந்த இடத்தோடைய சேட்டலைட் வியூவை உங்களுக்கு காட்டும். இதை அப்படியே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்க கூகுள்ல போயிட்டு வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஒன்று வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் தான். இதுல போயிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இதுல நீங்க செலக்ட் பண்ணிருக்க இடத்தோடைய மாவட்டம் எது அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தாலுகா எது, அந்த மாவட்டத்துல இருக்க தாலுகா எது அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அது எந்த கிராம பிரிவை சேர்ந்தது, எந்த வில்லேஜ் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, அதுல மேப் காட்டும். அது என்ன மேப்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்தோடைய மேப் காட்டும். இப்ப அந்த மேப்ப ஜூம் பண்ணீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கிட்ட போய் நின்னுட்டு உங்க கூகுள் மேப்ப வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க இல்லையா? அதையும், இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு சர்வே நம்பரும், அந்த இடத்துடைய சர்வே நம்பரும், சப்டிவிஷன் நம்பரும் காட்டும். இத நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேல தெரியிற இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? eservices.tn.gov.in இதுக்குள்ள நீங்க போய்க்கங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா, பட்டா, சிட்டா விவரங்கள் பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள போனோனே என்ன காட்டும் அப்படின்னா, எந்த மாவட்டம், அத நீங்க உங்க இடம் நீங்க தேர்ந்தெடுக்கிற இடம் எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம் இத செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், கீழ புல எண் அப்படின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது சர்வே நம்பர் அத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நில வகையில நீங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடம் ஊரகமா, நத்தமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க எதுன்னு பார்த்து. அதுக்கப்புறம் புல எண் சர்வே நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 125 என்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்தோடைய சர்வே உட்பிரிவு நம்பர் இருக்கும் இல்லையா? அதுவே காட்டும். அதுல எந்த நம்பர்ன்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு, கீழ காட்டக்கூடிய அந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு, சமர்ப்பி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது சப்மிட் அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த இடத்தோடைய ஓனர் மற்றும் அந்த இடத்தோடைய நில பரப்பளவு எல்லாமே உங்களுக்கு அதுல காட்டும். ஒருவேளை நீங்க என்டர் பண்ண சர்வே நம்பர் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கவர்ன்மென்ட் லேண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த இடத்த வாங்குறத நீங்க தவிர்த்தரலாம். நான் சொன்ன இந்த விஷயம் உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.